இறைவனின் நாமத்தை மெதுவாக மீண்டும் மீண்டும் ஜெபித்துக் கொண்டே இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? முதலில் எதுவும் நடக்காதது போல தோன்றும். வார்த்தைகள் மட்டுமே ஓடிக்கொண்டிருக்கும். மனம் அலைபாயும். எண்ணங்கள் இடையூறு செய்யும். ஆனால் நீங்கள் நின்று விடாமல் அந்த நாமத்தை பிடித்துக் கொண்டே இருந்தால் ஒரு நாள் அந்த நாமம் உங்கள் மூச்சுடன் கலந்துவிடும். அது வெறும் ஒலி அல்ல, அது ஒரு தாங்கும் கரம். நீங்கள் சோர்ந்து போன நாளில் அது உங்களை தாங்கும். நீங்கள் அழும் நேரத்தில் அது உங்களை ஆறுதல் படுத்தும். யாரும் புரியாத வேதனையை அந்த நாமம் அமைதியாக தழுவி நிம்மதி தரும். மெல்ல உங்கள் உள்ளே இருந்த பதட்டம் கரையும், கோபம் குறையும், நான் என்ற பிடிவாதம் மெதுவாக உருகும். அதற்கு பதிலாக ஒரு மென்மையான தாழ்மை பிறக்கும். எல்லாம் அவன் அருள் என்ற உணர்வு உங்களை நிரப்பத் தொடங்கும். ஒரு கட்டத்தில் நீங்கள் நாமத்தை சொல்லுவதில்லை, அந்த நாமமே உங்களுள் ஓடிக்கொண்டிருக்கும். நடந்து கொண்டிருந்தாலும், வேலை செய்தாலும், உறங்கும் முன்பும் உங்கள் இதயத்தின் ஆழத்தில் அது ஒலித்துக் கொண்டே இருக்கும். அப்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், வெளியில் எதுவும் மாறவில்லை, ஆனால் உள்ளே எல்லாம் மாறிவிட்டது. காரணமில்லா அமைதி, விளக்கமில்லா ஆனந்தம், தனிமையில்லா தனிமை. இறைவனின் நாமம் என்பது ஒரு சொல் அல்ல, அது உயிருக்கு உயிர். அதை பிடித்துக் கொண்டே இருங்கள். ஒரு நாள் அந்த நாமமே உங்களை இறைவனின் கரங்களில் சேர்த்துவிடும். இறைவனின் நாம ஜெபம் பற்றி மகான்கள் பேசும்போது அவர்கள் அதை ஒரு சாதாரண பூஜை முறையாக பார்க்கவில்லை, உயிரின் மூச்சாகவே பார்த்தார்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறுவார், நாமமும் நாமியும் வேறல்ல. இறைவனின் நாமத்தை உண்மையான அன்புடன் அழைத்தால் அவர் நிச்சயம் பதில் தருவார் என்று அவர் வாழ்ந்து காட்டினார். அவருக்கு பெயரை சொல்லுவது இறைவனை தோட்டதற்கு சமம். ஸ்ரீ ரமண மகரிஷி கூறியது, மனம் எங்கே ஓடினாலும் அதை மீண்டும் ஒரு நாமத்தில் நிலைநிறுத்து. நாம ஜெபம் மனதை ஒருமுகப்படுத்தும் எளிய பாதை. தொடர்ந்து ஜெபித்தால் மனமே கரைந்து ஆத்ம சாந்தி வெளிப்படும். சாந்த் துக்காராம் போன்ற பக்தர்கள் சொன்னது, கலியுகத்தில் மிக எளிய மார்க்கம் நாம ஸ்மரணம்தான். யாகம் வேண்டாம், கடின தவம் வேண்டாம், அன்போடு நாமம் போதும். சாய் பாபா உபதேசித்தார், அல்லாஹ் மாலிக் என்று சொல்லிக்கொண்டே இரு. அந்த ஒரு நாமமே உன்னை எல்லா பயத்திலிருந்தும் காப்பாற்றும். சித்தர்கள், குருவானவர்கள் அனைவரும் ஒரே கருத்தை சொல்கிறார்கள், நாமம் என்பது ஒளி வடிவில் இருக்கும் தெய்வீக சக்தி. அதை மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும் போது அந்த ஒளி மனத்தின் அடுக்கடுக்கான இருளை அகற்றும். மகான்களின் அனுபவத்தில் நாம ஜெபம் மனதை சுத்தப்படுத்தும், அகங்காரத்தை கரைக்கும், கர்மத்தை மெதுவாக நீக்கும், உள்ளார்ந்த ஆனந்தத்தை திறக்கும். அவர்கள் சொல்வது ஒன்றுதான், நீ இறைவனை தேட வேண்டாம், அவரின் நாமத்தை பிடி. ஒரு நாள் அந்த நாமமே உன்னை அவரிடம் அழைத்து செல்லும்.